திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் ஹார்மோன் குறைபாடுகளுக்கான மருந்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அவதியடைந்து வரும் குழந்தைகளின் பெற்றோர் குறித்து தற்போது பார்க்கலாம். மனித உடலின் அனைத்து உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் முக்கியமான ரசாயனம்தான் ஹார்மோன்கள். மனித உடலில் உட்சுரப்பியல் சுரப்பிகள் மூலம் உற்பத்தியாகும் ஹார்மோன்கள் இரத்த ஓட்டத்தின் வழியாக பயணம் செய்து உடலின் அனைத்து உறுப்புகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கின்றது. மோசமான உணவு பழக்கம், நாள்பட்ட மன அழுத்தம், மரபணு மாற்றம் போன்ற காரணங்களால் சிலருக்கு ஹார்மோன் குறைபாடு ஏற்படுகின்றது. இந்த ஹார்மோன் குறைபாட்டால் உடலின் வளர்ச்சி, வளர்ச்சிதை மாற்றம், திசு செயல்பாடு, மனநிலை உள்ளிட்ட பாதிப்பு ஏற்படும். இவ்வாறு ஹார்மோன் குறைபாடு பாதிப்பை சந்திக்கும் நபர்கள் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக அவசியம். ஆனால் இந்த சிகிச்சைக்காகும் செலவானது சற்று அதிகம். இதனால் ஏழை எளிய மக்கள் இந்த சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைகளையே நம்பி உள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த குறைபாட்டால் குழந்தைகள் உட்பட 28 பேர் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்கள் முதல்வரின் மருத்துவ காப்பீடு மூலம் மருந்துகளை பெற்று வருகின்றனர். ஆனால் கடந்த 2 மாதங்களாக இந்த மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் முறையான பதிலளிக்காமல் அலட்சியமாக இருந்து வருவதாகவும், இன்று நாளை என தங்களை அலைக்கழிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் வேதனையோடு கூறுகின்றனர். இந்த மருந்தை தனியார் மருத்துவமனைகளில் செலுத்துவதற்கு மாதம் 40,000 ரூபாய் தேவைப்படுவதாகவும், இதன் காரணமாக இந்த மருந்தை குழந்தைகளுக்கு செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், தற்போது 1 மாதத்திற்கு மேலாக இந்த மருந்தை செலுத்தாததால் குழந்தையின் வளர்ச்சி தாமதப்படுத்தப்படுவதாகவும் கண்கலங்க தெரிவித்துள்ளனர். என் பையனுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கேன். 4 இயர்ஸா போட்டுட்டு இருக்கேன். இப்போ 1 மந்த் திருப்பூர் ஜிஹெச்ல இல்ல அப்படின்றாங்க. 1 மந்த்துக்கு 40,000 வருது. அது நாங்க காசு கொடுத்து வாங்க முடியாது. இது குறித்து திருப்பூர் அரசு மருத்துவமனை முதல்வர் முருகேசனிடம் எமது செய்தியாளர் வினவிய போது, மருந்து தட்டுப்பாடு தொடர்பாக புகார் வந்துள்ளதாகவும், மருந்தினை வாங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இருந்தபோதிலும் மருந்தினை தயாரிக்கும் நிறுவனத்திலேயே மருந்து தட்டுப்பாடு நிலவுவதனால் ஓரிரு வாரங்களில் மருந்து கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். எனவே இந்த சிகிச்சைக்கான மருந்துகள் உடனடியாக அரசு மருத்துவமனையில் கிடைக்கும் வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மருந்தை இருப்பு வைத்து தடைபடாமல் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசு மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர்கள். நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த மருந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனைகள்ல எங்களுக்கு இலவசமா எங்க இன்சூரன்ஸ் மூலமா கிளைம் பண்ணி எங்களுக்கு இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. 2 மாசம் எங்களுக்கு தடையெல்லாம் கிடைச்சது. அதனால நல்ல ரிசல்ட் நல்லா கிடைச்சது. ஆனா இப்போ கடந்த 1 மாசமா எங்களுக்கு இன்ஜெக்ஷன் கிடைக்கல. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஜெரியுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.